Hi friends, welcome to our channel. Hi friends, வணக்கம். மீண்டும் உங்களுடன் ஒரு நாள். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஆட்டு தலைக்கறி குழம்பு வைக்க போகிறோம். ஆமாம், எப்படி செய்கிறோம், எப்படி நம்ம டேஸ்ட்டாக சுவையாக தலைக்கறி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் மதுரை ஸ்டைலில் பண்ணலான்னு ட்ரை பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, மதுரை ஸ்டைலில் தலைக்கறி குழம்பு செய்வோம். சுவையான டேஸ்டியான தலைக்கறி குழம்பு வாங்க செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஆட்டு தலைக்கறி குழம்பு செய்கிறதுக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் 2 வெங்காயம் இருக்கும், ஒரு 4 தக்காளி, புதினா, கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டுன்னு இருக்குது. இதோடு சேர்த்து தேங்காயோடு சேர்த்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு அரைச்சிக்கலாம் வாங்க, அதையும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தேங்காய் அதுக்கு அடுத்தாப்புல என்ன பண்ணிக்கோன்னா தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். அந்த தேங்காயோட கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கோம், ஒரு இஞ்சி துண்டு, 2 விழுது பூண்டு எல்லாம் போட்டு நம்ம நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தேங்காயோட கொஞ்சோன்னு வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதையும் சேர்த்து இந்த தேங்காயை அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தேங்காயை நல்லா நைஸாக நம்ம அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு அடுத்து என்னன்றதை நம்ம பண்ணுவோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இப்போ குக்கர் வச்சுருக்கோம். குக்கர் வச்சு தண்ணி ஊற்றி தலைக்கறியை நம்ம குக்கரில் போட்டிருக்கோம். அடுத்தாப்புல அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் நமக்கு ஒரு உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு கொஞ்சம் போட்டு தண்ணி ஊற்றிட்டு நம்ம குக்கரில் இதை ஒரு 6 விசில் வச்சு நம்ம இதை கறியை வேக வச்சு இறக்கிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றிக்குவோம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 6 விசில் வச்சு இந்த கறியை வேக வச்சு தனியாக எடுத்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, இதை வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம 6 விசில் வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். 6 விசில் வச்சு இறக்கிட்டு என்ன பண்ணணும், அந்த நம்ம சாறு இதுலேருந்து வடிகட்டி தண்ணியாக வச்சுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா வெறும் கறி மட்டும் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோங்கன்னா, நம்ம அந்த கறியில் இருக்க எலும்பை இதை இப்படியே உரித்து எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஏன்னா இந்த எலும்பில் இதுக்கு மேலே ஒன்றுமே இருக்காது. நம்ம வேக வச்சுட்டு நம்ம இது உரித்து எடுத்தோம்னா பாருங்க, கறி தனியாக எலும்பு தனியாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, அது கறி, இது எலும்பு. இப்போ நம்ம இந்த மாதிரி எலும்பு இதில் இருக்கிற அந்த கறியில் இருக்கிற எலும்பெல்லாம் பிரித்து தனியாக எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எலும்பு நம்ம சாப்பிட்றப்ப கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் இந்த எலும்பு தனித்தனியாக இப்படி பிரித்து எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, எல்லா கறியும் பிரித்து எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கறி எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டாங்க பாருங்கள். பார்த்தீங்களா, எலும்பு இல்லாமல் கறி ஃபுல்லாக தனியாக எடுத்துட்டோம் பாருங்கள். எதுலேயுமே எலும்பு இருக்காது. கறி பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் தலைய கறியில் இந்த எலும்பு தனியாக உரித்து எடுத்துடணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், உரித்து எடுத்த எலும்பெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை இந்த எலும்பெல்லாம் குப்பையில் போட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே நமக்கு இது இனிமேல் நமக்கு தேவை கிடையாது. இதை குப்பையில் போட்டலாம். வாங்க, இப்போ நம்ம குழம்பு செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஆட்டு தலைக்கறியை ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம குழம்பு பண்ணிடலாம். காய வச்சுருக்கோம், எண்ணெய் காய வச்சுட்டோம். அடுத்தாப்பில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த சாதிப்பூ எல்லாத்தையும் போட்டு தாளி போடலாம். தாளி போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்தாப்புல வெங்காயம் போடுவோம். வெங்காயம் கருவேப்பிலை போட்டு வெங்காயம் கொஞ்சம் லேசாக உப்பு போட்டு வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கி எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, வெங்காயத்தை வதக்கி எடுத்துடலாம்
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பச்சை மிளகா 2 பச்சை மிளகா போட்டுக்குவோம். பச்சை மிளகா போட்டுட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதக்குற அளவுக்கு கிண்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளியை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து அதுக்கு முன்னாடி வந்து இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். வதக்குனீங்கன்னாவே உங்களுக்கு வந்து இந்த ஒரு வாசம் வரும் பாருங்கள். அப்போ நம்ம தெரிஞ்சிடலாம் இஞ்சி பூண்டு வாசம் சூப்பராக வரும். அப்போ நம்ம தெரிஞ்சிடலாம் இஞ்சி பூண்டு வந்து வதங்கிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து அடுத்தப்பல மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் தூள் சேர்த்து கிண்டி விட்டுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து மசாலா தூள் போட போகிறோம். தனி மிளகாத்தூள் கொஞ்சோன்னு போட்டுங்க. மசாலா தூள் தேவைப்பட்டால் கொஞ்சோன்னு மட்டன் தூள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இதை ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மசாலா தூள் போட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த தலைக்கறி வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணியை வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து இப்போ நம்ம வந்து குழம்புல சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வேறு தண்ணி ஊற்றலை. நம்ம ஏற்கனவே வந்து இந்த வடித்து வச்சுருக்க தண்ணியை தான் வந்து நம்ம ஊற்றிருக்கோம். இதை வந்து கிண்டி விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து அந்த கறி வேக வச்ச தண்ணியை ஊற்றி செஞ்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த கறியை வந்து இதோட சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கறியை வந்து முதோட சேர்த்துடலாம். நம்ம எலும்பெல்லாம் எடுத்துட்டோம் ஆல்ரெடி. இந்த கறியை அதில் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கறியை சேர்த்துட்டு உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிளகாப்பொடி உப்பு வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இல்லை நம்ம வந்து கெட்டியாக கிரேவி மாதிரி செய்யலாம் அப்படின்னா தண்ணியை கொஞ்சம் கம்மியாக வச்சு கிரேவி மாதிரி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்களுக்கு வந்து கொஞ்சம் குழம்பு மாதிரி தான் வச்சுருக்கோம். அதனால் நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எல்லாம் சேர்த்துட்டோம். நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டோம், தேவையான அளவு உப்பு போட்டோம். இப்போ நம்ம உப்பு வரப்போ நம்ம கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இதை வந்து லைட்டாக கறி வந்து ஏற்கனவே வெந்திருக்குது. அதனால் நம்ம மசாலாலாம் கறியில் சேர்கிற அளவுக்கு ஒரு 2 கொதிக்க வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு வந்து குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதோட நம்ம தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் சேர்த்துக்கிட்டு இப்படி விட்டுக்கலாம். ஆட்டு தலைக்கறி குழம்பு வச்சு முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம காட்டுமொழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் சிம்பிள் அமைக்கி ஆல் வீடியோஸ் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.